மூன்வாக் திரைப்படத்தினுடைய ஆடியோ லான்ச்ல இருக்கும். நம்மளோட திரு யோகி பாபு அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை பார்த்ததுல அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் மனோஜ் சார் இந்த கதையை உங்ககிட்ட சொல்லும் போதும் இந்த காம்பினேஷனை பத்தி நீங்க கேட்கும் போதும் எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஃபஸ்ட்டு சார் மீட் பண்ணி பேசும்போது இந்த கதை வீட்டில் தான் சொன்னார். சொல்லும்போது ஒரு கேரக்டர் தான் வருவார்னு நினச்சேன். ஆனால் இதில் பல கேரக்டராக சொன்னார். அந்த 16 ஏதாவது ஒரு கேரக்டர் நம்மளை காப்பாற்றிடும் அதில் வர கேரக்டர்னு. ஆனால் 16 கேரக்டரும் சூப்பராக இருந்தது. அதனால் ஓகேன்ட்டேன் நான். சொல்லியிருந்தாங்க 16 கேரக்டர், ஒரு கேரக்டரே நீங்கள் எப்படி இருந்தாலுமே ஒரு வெரைட்டி கொடுத்துருவீங்க. எங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன்னா இல்லை அந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, பிரச்சனை இல்லை. ஸோ பொதுவாகவே ஒரு கேரக்டர்னால நீங்கள் ஏதாச்சும் ஒரு புதுமையாக ஏதாச்சும் ஒன்று பண்ணிடுவீங்க. இதில் 16 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ்ன்றப்போ உங்களுக்கு அது ஏதாச்சும் ஒரு விதத்தில் கஷ்டமாக இருந்துச்சா? அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. எல்லாம் நம்ம ஆளுங்க அவங்களாம் பார்த்து அனுபவப்பட்ட கேரக்டர் தான் எல்லாமே. அதனால எந்த ஒரு ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி அதெல்லாம். உங்களுக்கு இந்த செட்டில் இருந்த ஃபேவரட் மெமரின்னா என்ன சார் சொல்வீங்க? அவர் சாரோட சிரிப்பு, டைரக்டரோட சிரிப்பு, மனோஜ் சாரோட சிரிப்பு எப்பவுமே சிரிச்சுட்டே இருப்பார். அதான் எங்களுக்கு. ஸோ உங்களுக்கு நீங்கள் இந்த காம்பினேஷன் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஓகே, ரஹ்மான் சாரும் பிரபுதேவா சாரும் இணைஞ்சு பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அப்போ உங்களுக்கு முதல்ல உங்கள் எண்ணத்தில் வந்த ஒரு விஷயம்னா அது என்னவா இருக்கும்? அவங்க 2 பேரும் ஜீனியஸ். என்னென்னா அவங்க ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே 2 பேரும் ஸ்டார்டிங்லேருந்து பயணிச்சுட்டு வராங்க. இப்போ இடையில நம்ம அவங்களோட ஜாயின் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னொன்று ஏஆர் ரஹ்மான் சாரோட அவரோட இசையில் நம்ம முகத்தெல்லாம் அவர் பார்க்குறாரு. அதே பெரிய சந்தோஷம். ஸோ இது ஒரு மியூசிக்கல் டான்ஸ் நம்பராக இருக்குது, காமெடி நிறையவே இருக்குது. இதில் யோகி பாபு சார் டான்ஸ் நம்பருக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரா? படத்தில் கேட்குறீங்களா? படத்தில் அங்கங்கே ஒன்று டைரக்டர் பண்ண சொல்லியிருக்காரு, மாஸ்டர் சொல்லி கொடுத்துருக்காங்க. அங்கங்கே இருக்குங்க. சரி சரி, பயங்கரமாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு இருக்கோங்க. இருக்கு. எஸ் சார், ரஹ்மான் சாரோட பிறந்தநாள் வருது. ஸோ உங்கள் ஸ்டைலில் அவருக்கு ஒரு விஷஸ் சொல்லணும்னா எப்படி சொல்வீங்க? வழக்கம் போல் சொல்கிறது தான் சார். நீங்கள் 100 ஆண்டு காலம் சந்தோஷமாக இருக்கணும் சார். என்றும் உங்களை முருகப்பெருமான் உங்களை காக்கணும் சார். நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ். தேங்க்யூ மேடம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். தேங்க்யூ. எஸ், மூன்வாக் படத்தினுடைய ஆடியோ லான்ச்ல இருக்கோம். நம்மளோட சதீஷ் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சாட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இந்த படத்தோட போஸ்டர்ஸ்லாம் பார்த்தேன். உங்கள் ரோலே ரொம்ப ஒரு மாதிரி என்ன பண்ணியிருப்பாருன்ற கேள்வி எனக்கு பார்த்ததுலேருந்து இருந்துச்சு. ஸோ ப்ளீஸ் எங்களுக்கு உங்கள் ரோலை பற்றி சில வார்த்தைகள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். ஒரு 20 துப்பாக்கி நிற்கிற மாதிரி இருக்குது எனக்கு பார்க்குறதுக்கு. பட் ரொம்ப சந்தோஷம். நீங்கள் தான் ஒரு ஒரு படத்தை நீங்கள் ஒரு படமோ இல்லை எந்த மாதிரி ஒரு விழாவையோ நீங்கள் தான் சிறப்பாக கொண்டு போகிறீங்க. ஸோ வணக்கம். மூன்வாக் என்னுடைய டெபியூட் மூவி. இதுதான் என்னுடைய முதல் படம். மனோஜ் சார், என்எஸ் மனோஜ் சார் தான் இந்த கதையை எனக்கு சொல்லும்போது இந்த ஜாஸ்மின் அப்படின்ற ஒரு கேரக்டர் நான் பண்ணுறேன். பட் ஃபஸ்ட் அந்த படத்தில் அந்த கேரக்டர் எனக்கு இல்லை. ஜோகோவிக், பாபுட்டி, அதாவது பிரபுதேவா சார் அண்ட் அஜு வர்கீஸ் தான் இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த கேரக்டர் கொண்டு வந்தார். ஸோ நீங்கள் ஸ்கிரிப்டும் பண்ணுவீங்கன்றதுனால உங்ககிட்ட கொடுக்குறேன் சொல்லிவிட்டு நானும் மனோஜ் சார் உட்காந்து ஃபுல்லாக நாங்கள் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த ஜாஸ்மின்ற கேரக்டர் கொண்டு வந்தோம். ஸோ 3 பேரோட ஒரு ஃபன் தான் இதில் பாபுட்டி, ஜோகோவிக், ஜாஸ்மின். ஸோ இந்த 3 பேருக்குள்ள இருக்க ஃபன் தான் இந்த கதையே ஓடும். ஸோ அப்போ அடுத்த இன்னும் சில வருடங்களில் உங்களோட டைரக்டராக நாங்கள் பார்க்கலாமா? நேரம் தான் காலம் தான் அதுக்கு பதில் சொல்லும். எனக்கு ஆசை அதிகமாக டைரக்ஷன் தான். எனக்கு நடிக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் அதிகம் கிடையாது. பட் இது அமைஞ்சது, வேணான்னு சொல்ல முடியல. அதனால அது இதை பண்ணிட்டேன். பட் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக பண்ணுவேன். நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த படத்தில் உங்களோட ஃபேவரட் ஒரு மெமரினா என்னன்னு சொல்வீங்க? நிறைய மெமரிஸ் இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரபுதேவா சார் ஒரு லெஜண்டோட நடிக்கிறதே என்னுடைய முதல் படமே அந்த மாதிரி ஒரு கனவாக இருந்துச்சு. அவரை முதல்ல ஸ்க்ரீனில் பார்த்தது தான் நம்ம எப்படி என்ஜாய் பண்ணியிருப்போம் 90s கிட்டாக இருக்கும்போது. ஸோ நான் அவர் பக்கத்தில் ஃபஸ்ட்டு சீன், என்னோடய சீன் அவர் எடுத்த உடனே அவர் கூட தான் பயமாக இருந்துச்சு எனக்கு. அவர் கூட நான் ஏன்னா பெரிய ஸ்க்ரீனில் நான் நடித்ததில்லை. ஒரு ஃபோனு அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு டெலிஃபிலிம் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஸோ இது சேலஞ்சிங்காகவும் பயமாகவும் இருந்துச்சு ஃபஸ்ட்டு பிரபுதேவா சாரை பார்க்கும்போது. பட் அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சி. ஒரு லெஜெண்டை நான் பக்கத்தில் நின்று அவர் கூட நடிக்கிறேன்றது தான் மறக்க முடியாத ஒரு சீன், ஃபஸ்ட்டு சீன். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது ஸோ உங்களுக்கு எப்பவுமே இந்த ஜேர்னின்றது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷல். உங்களோட ஜேர்னி ஸ்டார்டட் ஃப்ரம் டிஜிட்டல் கிரியேட்டர், எல்லாருமே பார்த்து ரசித்த ஒரு ஜேர்னி. ஸோ இப்போ இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் ஒரு ஸ்டாராக நீங்கள் இருக்கீங்க. ஸோ அந்த ஜேர்னி பற்றி நீங்கள் சொல்லணும்னா வாட் வுட் யூ லைக் டு ஷேர்?
என்னுடைய லைஃப்பில் இது வரைக்கும் நான் அதிகமாக எதிர்பார்த்து இது போகணும் இந்த இலக்காக வச்சு நான் போகல. எனக்கு பிடிச்சதை நான் பண்ணேன். நான் ஆஸ் அ சிவில் இன்ஜினியர் நான் வந்து கண்டென்ட் க்ரியேட் பண்ணுவேன். எனக்கு இந்த ஃபன் ரொம்ப பிடிக்கும். எது வந்தாலுமே ஒரு கலாச்சி பேசுகிறது, ஜாலியாக பேசுறது, இல்லை ஒரு யதார்த்தமாக இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். ஸோ இது வந்து அப்படி தான் நான் கண்டென்ட் க்ரியேட் பண்ண ஆரம்பித்தேன். அது கொஞ்ச நாள் இடையில் அது அப்படியே சினிமாக்குள்ளே வரதுக்கான வாய்ப்பும் கிடச்சிது. ஸோ இந்த ஜேர்னி வந்து புதுசாக இருக்குது. இதையும் நான் கரெக்டாக பண்ணுவேன்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கேன் நான் வந்து. எஸ், ஸோ கங்க்ராச்சுலேஷன் சதீஷ். Thank you. நீங்கள் சொன்ன மாதிரியே உங்களோட ட்ரீம்ஸ் நிறைவேறணும்னு நாங்கள் உங்களுக்காக விஷ் பண்ணிக்கிறோம். இதே மாதிரி பல சூப்பரான கேரக்டர்ஸில் உங்களை பார்க்கணும். கூட சீக்கிரத்தில் உங்கள் படத்தில் இதே மாதிரி நான் ஒரு ஆடியோ லான்ச்சில் உட்காந்து உங்களை இன்டர்வியூ எடுக்கணும் ஆஸ் அ டிரெக்டராக. Thank you, உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூங்க. தேங்க்யூ. எஸ், ஸோ நம்ம மூன் வாக் ஆடியோ லான்ச்சில் இருக்கோம். நம்மளோட அஜு வர்கீஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வணக்கம், ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கேன். ஹாப்பி நியூ இயர் எவ்ரி ஒன். எஸ், ஸோ வந்துட்டு மலையாளத்தில் கலக்கன்னு கலக்கிட்டு இருக்கீங்க. ஸோ தமிழ்லையும் வந்துட்டு பயங்கரமாக நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் பற்றி ஹவ் எக்ஸைட்டட் ஆர் யூ? உங்களோட பார்ட் இந்த ப்ராஜெக்டில் எந்த அளவுக்கு இருக்கு? ஒப்வியஸ்லி ஒரு 5th ஸ்டாண்டர்ட் பையன் முதல் தடவை அமேசிங்காக ஒரு ஆல்பம், ஒரு ட்ராக், அவ்வளோ சூப்பர்பான ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் டிவியில் பார்த்த அந்த டைமில், தியேட்டரில் பார்த்த ஃபேன் ஆகிட்ட ஒருத்தர், ரோமான் சார் அண்ட் பிரபு சார் காம்போ, அந்த மேஜிக்கல் காம்போ லைவாக பெர்ஃபார்ம் பண்ண ஒரு 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 டே இன்னைக்கு. ஸோ அது நேரில் பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஸோ ஐ ஆம் ஸ்டில் தட் ஃபேன் பாய், எக்ஸைட்டட் ஃபேன் பாய், அவ்வளோ எக்ஸைட்டட். எஸ், உங்கள் காமிக் அந்த டைமிங் சென்ஸ் பற்றி நாங்கள் சொல்லியே ஆகணும். இந்த படத்துக்காக எக்ஸ்ட்ராவாக ஏதாச்சும் நீங்கள் அதில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா சார்? யூஸ்வலாகவே சூப்பராக பண்ணுவீங்க, பட் இந்த காமிக்கலில் இந்த வாட்டி என்ன எக்ஸ்ட்ராவாக எங்களுக்காக பண்ணியிருக்கீங்க? எப்போவுமே என்ன டிரெக்டர்ஸ் ரைட்டர்ஸ் சொல்லி கொடுப்பாரு அது பண்ணுற ஒருத்தருங்க. கையில் இருந்து எதுவுமே ஐ டோன்ட் புட் இட் எக்ஸ்ட்ரா. இங்கேயுமே பிஹைண்ட் வுட்ஸ் மனோஜ் சார் ரொம்ப ஒரு ஸ்வீட்டான ஒரு கேரக்டர் அவங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு எல்டர் பிரதர் ஒரு ரிலேஷன்ஷிப் ஆகி அது இப்போ அமைஞ்சிருக்கு. ஸோ தேட் பாண்டில் இருந்து வர ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து அவங்க என்னை ஏதோ பெர்ஃபார்ம் பண்ண வச்சுருக்கு. அது படம் பார்த்ததுக்கப்புறம் ஆடியன்ஸ் மஸ்ட் சே எப்படி இருக்குது, அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கா இல்லைன்னு. அப்போ எங்கள் சைடில்ருந்து மேக்ஸிமமாக எஃபர்ட் போட்டிருக்கு முடிஞ்ச அளவுக்கு. பிகாஸ் வந்துட்டு எஃபர்ட் பற்றி சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. நீங்கள் டப்பிங்கில் பயங்கரமாக எஃபர்ட் போட்டிருக்கீங்கன்னு சொன்னாங்க. இதுக்காகவே நிறையவே தமிழ் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஹவ் வாஸ் த ஜேர்னி ஃபார் யூ லேர்னிங் அ லாங்குவேஜ்? இல்லை, அதுக்காக ஒரு கற்றுக்கிற அந்த மாதிரி ஒரு ரோல் இல்லை. அது இப்போ கண்டிப்பாக மலையாளத்திலிருந்து இங்கே வந்து தமிழ் பேசும்போது மலையாளம் இன்ஃப்ளூயன்ஸ் கண்டிப்பாக இருப்பார். பட் மனோஜ் சார் சொல்லியாச்சு, அது பிரச்சனை இல்லை. டோன்ட் ட்ரை டு சேஞ்ச் இட். அந்த நீங்கள் சொல்கிற சென்டென்ஸ், நீங்கள் சொல்கிற கிராமர் அது கரெக்டான சொல்லியே போதும். இப்போ அந்த ஸ்லாங் எல்லாமே நீங்கள் எடுக்க வேணாம். கண்டிப்பாக இப்போ கேரளத்துலேருந்து வந்து இங்கே வந்து தமிழ் பேசும்போது பர்ஃபெக்ட் ஸ்லாங் மியூச்சுவலி இங்கேருந்து அங்கே போயாலும் கிடைக்காது, அங்கேருந்து இங்கே வந்தாலும் கிடைக்காது. ஸோ பட் கண்டிப்பாக யூ ஷுடன்ட் மேக் ஃபன் ஆஃப் த லாங்குவேஜ். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எனக்கு. ஏன்னா ஐ ஸ்டடிட் இன் சென்னை, அதனால் எனக்கு இட்ஸ் வெரி ஸ்பெஷல், கைண்ட் ஆஃப் மை செகண்ட் ஹோம். அவ்வளோ இமோஷ்னல் கனெக்ட் இருக்கிற ஒரு இடம். ஏன்னா நம்ம காலேஜ் படித்த இடம் அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும். அந்த ஃப்ரீடம் கிடைச்ச இடம். அப்போ இன்ஃபேக்ட் கேரளாவில் நாங்கள் பண்ணுற படத்தில் தமிழ் இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய போட்டதுனால ட்ரோல் கூட நிறைய வந்திருக்கு, சென்னை ட்ரோல்ஸ். ஸோ அவ்வளோ சென்னை லவ் இருக்குது. ஸோ டெஃபினெட்லி ஐ ஆம் ஹாப்பி அபவுட் த ஹோல் தமிழ் மூவிஸ் ஹேப்பனிங் இன் மை லைஃப். எஸ், ஸோ உங்களுக்கு இந்த ஹோல் படத்தில் ஒன் ஆஃப் த ஃபேவரட் மெமரினா என்னன்னு சொல்லுவீங்க? படத்தில் நிறைய மெமரிஸ் இருக்குது. இப்போ முதல் தடவை பிரபு சாரை பார்த்தது ஒரு வெரி ஸ்பெஷல் மெமரி தான். ரோமான் சாரை பார்த்தது ஒரு வெரி ஸ்பெஷல் மெமரி தான். அதெல்லாம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த 5th ஸ்டாண்டர்ட் ஃபேன் பாய்க்கு லைஃப்பில் கிடைக்குமா ஒரு ஒன்ஸ் கூட ரியாலிட்டி ஆகிடும்னு நினைக்காத ஒரு 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 ட்ரீம் அது. அப்புறம் இப்போ ஃபன்னியாக எதோன்னா இப்போ டைரக்டர் மனோஜ் சார் எப்போவுமே சஜஷன்ஸ் வெல்கம் பண்ணுற ஒருத்தர். நல்ல சஜஷன்ஸ் யார் சொல்லியா கூட அது சம்ஹவ் அதை இன்கார்பரேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவார். அப்போ சஜஷன்ஸ் நிறைய எடுக்கும்போது அவங்க இப்படி கை தலையில் வைப்பார். அதுதான் சஜஷன்ஸ் போதும்னு கொடுக்குற ஒரு சிக்னல். அது முதல்ல எனக்கு புரியலை. அப்புறம் லேட்டர் போக போக புரிஞ்சுக்கிட்டீங்க. சதீஷ் தான் சொல்லியது,
டேய் போதும்டா சஜஷன்ஸ் கொடுத்தது அது அவங்களுக்கு பிடிக்கல. ஆனால் அவங்க ரொம்ப ஹம்பிள் அண்ட் சிம்பிள், என்னால் சொல்ல மாட்டேன். அது இப்படி தலையில் இப்படி கை வைப்பார். பட் யா, மூன் வாக் டெஃபினெட்லி is with a lot of good memories. I'm forever grateful. எஸ் சார், தேங்க்யூ ஸோ மச். வி ஆர் ஸோ ஹாப்பி நீங்கள் இந்த ப்ராஜெக்டில் ஒரு பார்ட்டாக இருந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக பெருமையாக இருக்குது. நீங்கள் இன்னும் தமிழ் படங்கள் நிறைய பண்ணணும், உங்களை நாங்கள் நிறைய திரைப்படங்களில் பார்க்கணும். ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யூ சார். Thank you so much. And I also wish and hope எங்களோட மூன் வாக் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். உங்கள் ஃபேமிலியாக வந்து என்டர்டெயின்ட் ஆகிடுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா மனோஜ் சார் இது ஃபேமிலிக்காக எடுத்தொரு படம். ரொம்ப நாளாக அவ்வளோ சிரிச்சொரு படம் வரலன்னு சொல்லி தான் அவங்க பிளான் பண்ணி இது டிசைன் பண்ணி பண்ணியிருக்கு. ஸோ ஐ ஹோப் அது மாதிரி இட் வில் ரீச் தி ஆடியன்சஸ். தேங்க்யூ ஸோ மச். மூன் வாக் திரைப்படத்தினுடைய ஆடியோ லான்ச்சில் இருக்கோம். நம்மளோட தீபா அக்கா இணைஞ்சிருக்காங்க. கற்பூர அழகி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உங்களோட ஒவ்வொரு படத்துலையுமே ஒவ்வொரு விதமாக ஏதாச்சும் ஒரு வித்தியாசம் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. அந்த மாதிரி இந்த திரைப்படத்தில் எந்த மாதிரி ஒரு கேரக்டரில் நாங்கள் உங்களை பார்க்கலாம்? முதல்ல வந்து தம்பிமார்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த படம் வந்து டாக்டர் படம் மாதிரி எனக்கு ஒரு நகைச்சுவை கதாபாத்திரம் கொடுத்துருக்காங்க. ஓகே. கொஞ்ச நேரம் வந்தாலும் என்னுடைய கதாபாத்திரம் அதில் வந்து நல்லா பேசப்படும். ஒரு நகைச்சுவை நடிகையாகனா ஒரு அடையாளம் எனக்கு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த செட்டில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் நடந்திருக்குல்ல, உங்களுக்கு பிடிச்ச ஒரு மெமரி, ஓகே இந்த செட்டில் இந்த நான் மறக்கவே முடியாதுப்பா இந்த ஒரு விஷயத்தினா என்ன விஷயம் சொல்லுவீங்க? அப்படி ஒன்றுமே இல்லையேம்மா, எனக்கு அந்த அளவுக்குலாம் ஒன்றும் ஞாபகத்தில் திடீர்னு கேட்டால முன்னாடியே சொல்லியிருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சுட்டு வந்துருப்பேன், அதை சொல்ல. ஆனால் இங்கே மறக்க முடியாத அனுபவம்னா நான் வந்து பிகைனுட்ஸ் உடைய அந்த ஓனரை வந்து அந்த படத்தில் தான் பார்த்தேன். நான் வந்து இவ்வளோ நாள் நினச்சது வேறு ஒரு மனிதரை. ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு அந்த இயக்குனர் தான் வந்து அந்த ஓனர்னு தெரிஞ்சுது. ரொம்ப தன்மையாக பேசினார், நல்லா அழகாக ஒரு சொல்லி கொடுத்தாரு பாடங்களை. ஓவரால் அடிக்க விட மாட்டார். அது ஒன்று ஓவரால் அடித்தது ஏட்டாக்கா கொஞ்சம் குறைச்சிக்கலாம்க்கா. அதுக்கப்புறம் நல்ல காமெடி கேரக்டர்னோடனே சில நேரம் அது எக்ஸ்ட்ரா பண்ணால் தான் நல்லாயிருக்கும் நம்ம நினைப்பான. இப்போ உள்ளவங்களாம் கொஞ்சம் கம்மியாக போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அப்படி இந்த படத்தோட கதையை ஃபர்ஸ்ட் கேட்டிருப்பீங்களா? அப்போ வந்துட்டு உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் பிரபுதேவா சார் ஏம்மா நான் வந்து எந்த படத்துலேயே கதையே கேட்க மாட்டேன். உடனே நீங்கள் தப்பாக எழுதிடாங்க. கதையெல்லாம் நம்ம கேட்டு நடிக்கிற அளவுக்கு இல்லை, பெரிய அளவில். அது வந்து அந்த படத்தை எடுக்கிறவங்க இந்த படம் வெற்றி படமாக மாறும், இதில் இவங்கவுங்க நடித்தா நல்லாயிருக்கும்னு நம்மளை கூப்பிடுறாங்க. எனக்கு என்ன வந்து அம்மா கேரக்டர் வரும், அக்கா கேரக்டர் வரும், இன்னும் பாட்டி கேரக்டர் கூட வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கதாபாத்திரங்கள் வரும்பொழுது அது எத்தனை நாள் வேணும் அப்படின்னு நாங்கள் கேட்போம். அவங்க நம்மளுக்கு எல்லாம் ஒத்துக்கிட்டாங்கன்னா நம்ம போய் நடிக்கிறோம். ஆனால் இது நடிக்கும்போதே பிரபுதேவா சார் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் என்னைய கூப்பிட்டுட்டு இந்த ஒரு இது சில விஷயங்கள் வந்து இப்படி நடிக்கணும் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னாங்க. அதெல்லாம் நான் நடிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் நடித்தேன். மற்றபடி பிகை நோட்ஸில் உங்களுக்கு தெரியும் தொடர்ந்து நிறைய எனக்கு பட்டிமன்ற பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தது ஃபேமிலியில் ஒரு அங்கமாக இருக்கு. ஆமாம், ஒரு டான்ஸு வாய்ப்பு கொடுத்தாங்க. அப்புறம் இப்போ வந்து இந்த நிறைய பேருக்கு ஹோம் டூரில் அனுப்பி வைக்கிறாங்க. இந்த மாதிரி வேலைகள் தொடர்ந்து கொடுத்துட்ருக்காங்க. அவங்க எடுக்கிற படத்துலேயும் எனக்கு வாய்ப்பு கொடுத்தது நான் ரொம்ப பெருமையாகவும் மதிப்புக்குரியதாகவும் நினைக்கிறேன். நீங்கள் இந்த படத்தில் ஒரு பார்ட்டாக இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பிகாஸ் நீங்கள் எதா இருந்தாலும் ஒரு பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்கீங்க இது வரைக்கும். ஸோ இன்னும் நீங்கள் நிறைய என்னென்னம்மா இது வந்து இயக்குனர்கள் கையில் தான் இருக்குது, நம்ம கையில் கிடையாது. சிலர் வந்து இந்த அக்கா வந்து அழுகிறதுக்கு மட்டும்தான் பயன்படுவாங்க அப்படின்னு யோசிப்பாங்க. சிலர் வந்து இந்த அக்கா நகைச்சுவை பண்ணுறதுக்கும் பயன்படுவாங்க. இயக்குனர்கள் என்ன சொல்கிறாங்களோ நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்காங்கன்னா நம்ம கம்மி பண்ணிக்கணும். இல்லை எங்களுக்கு இந்த மாதிரி ஜாஸ்தியாக கிராமத்தில் நான் ஒரு அக்காவை பார்த்தேன், இந்த அக்கா இப்படி தான் நடிப்பாவை அப்படின்னா நம்ம அதுக்கேற்றாப்புல நடிக்க போகிறோம். அது வந்து வேலை வாங்குறதும் அவங்க எழுதுகிற அந்த வசனத்துலேயே தான் நம்ம சொல்கிறது இருக்குது. அதனால் நம்ம கையில் ஒன்றும் கிடையாது.